கஷ்டம் இல்லாத மனுஷங்க யாருமே கிடையாது. மனுஷனா பிறந்தா நம்ம கர்மாவை கழிக்க தான் நம்ம பிறந்திருக்கோம். இதை பத்தி பேசணும்னா நிறைய பேசலாம். பட் சிம்பிளா சொல்லணும்னா, உங்க சூழல்கள் அவங்களுக்கு இன்னும் பிடிக்காம கூட இருக்கும், அதனால கஷ்டப்படுவாங்க. யாரையும் உங்களுக்கு கீழே நமக்கு கீழே தான் அவங்கன்னு நம்ம நினைக்க வேண்டாம். இப்போ ஏதோ ஒரு விஷயம் நம்ம கிட்ட மத்தவங்களை விட அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு உங்ககிட்ட ஒரு வீடு இருக்கு, கார் இருக்கு, இல்ல உங்களுடைய வாழ்க்கை தரம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? இதெல்லாம் இல்லாதவங்க கிட்ட ஒருத்தரை பார்த்து இலக்காரமாவோ அவங்கள இழிவாவோ அவங்கள கஷ்டப்படுத்துற மாதிரி நாம பண்ண வேண்டாம். இது ஏன் நான் சொல்றேன்னா, பட் அந்த மனுஷங்க கிட்ட எதுவுமே இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆனா அந்த மாதிரி மனிதர்கள்கிட்ட தான் கடவுள் கண்டிப்பா நம்ம கிட்ட இல்லாத ஒரு விஷயத்த கொடுத்து வச்சிருப்பாங்க. உலகத்துல குறை இல்லாத மனுஷங்களே கிடையாது. சோ உங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்குன்னு ஒரு காரணத்தை வச்சு இன்னொருத்தரை இல்லைன்னு அசிங்கப்படுத்தாதீங்க, கஷ்டப்படுத்தாதீங்க, கேவலப்படுத்தாதீங்க. நீங்க வாழ்க்கையில வாங்க முடியாத ஒண்ணு, கிடைக்காத ஒண்ணு, உங்களுக்கு கிடைக்காத ஒண்ணு கண்டிப்பா கடவுள் அந்த மனுஷங்கிட்ட கொடுத்திருப்பாங்க. சோ எல்லோரும் சமந்தா, எல்லோருமே தனித்துவம் படிச்ச மனிதர்கள் தான். சோ இது காமனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயத்த யாரும் சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதே கிடையாது. நிறைய பேரை இலக்காரமா பாக்குறது, அசிங்கப்படுத்துறது, மனசை கஷ்டப்படுத்துறது. ஸோ இந்த டிராமாலாம் தேவையே கிடையாது லைஃப்ல. ஸோ ஃபைனலி நான் என்ன சொல்ல வரேன்னா, யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க. ஸோ திங்க் பண்ணி பாருங்க.